வாங்க பிப்ரவரி 25ஆம் தேதிக்கான முக்கிய நடப்பு நிகழ்வுகளை வேகமா பார்க்கலாம். சரி, உங்க டிஎன்பிஎஸ்சி தேர்வு கண்ணோட்டத்துல இன்னைக்கு என்னென்ன முக்கியம்னு தெரிஞ்சுக்கலாம். முதல்ல நம்ம தமிழ்நாட்டுல நடந்த முக்கியமான செய்திகள் இருந்து ஆரம்பிக்கலாம். தமிழ்நாடு மாநில தகவல் ஆணையத்தோட புதிய ஆணையர்கள், இந்த 2 பேரையும் நோட் பண்ணிக்கோங்க. தமிழ்நாட்டோட பசுமை எரிசக்தி இலக்குல இது ஒரு முக்கியமான நம்பர். அந்த 50 மெகாவாட் சோலார் பவர் பிளான்ட் நெய்வேலியில தான் மத்திய அமைச்சர் கிஷன் ரெட்டி திறந்து வச்சிருக்காரு. அடுத்து தேசிய அளவுல நடந்த முக்கியமான சில விஷயங்களை பார்க்கலாம். கேரளாவுக்கு இனிமே கேரளம் தான் அதிகாரப்பூர்வ பெயர். மத்திய அமைச்சரவை இதுக்கு ஓகே சொல்லிட்டாங்க. கர்ப்பப்பை வாய் புற்றுநோயை தடுக்க மத்திய அரசு ஒரு பெரிய தடுப்பூசி திட்டத்தை ஆரம்பிச்சிருக்கு. இஸ்ரோ பத்தின இந்த 2 அப்டேட்ஸும் தேர்வுல கேட்க வாய்ப்பிருக்கு, பாத்துக்கோங்க. மேற்கு வங்கத்துல இந்த தொகையோட ஒரு புது திட்டம் வந்திருக்கு. பங்களா யுவாஷா திட்டம் மூலமா வேலையில்லாத இளைஞர்களுக்கு மாசம் உதவித்தொகை கிடைக்கும். டெல்லி மக்கள் தங்களோட புகார்களை இனிமே ஆன்லைன்லயே சுலபமா பதிவு செய்யலாம். அதுக்கு தான் இந்த போர்ட்டல். இப்போ அறிவியல் மற்றும் உலக அளவுல என்ன நடந்திருக்குன்னு பார்க்கலாம். முதல்ல டிகேடிஎல்னா என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். இது நம்ம பாரம்பரிய மருத்துவ அறிவுக்கு ஒரு டிஜிட்டல் கவசம் மாதிரி. இதுல முக்கியமா CSIR ஆயுஷ் அமைச்சகம் கூட்டாயிருக்கு. இப்போ பிரேசில் கூடவும் ஒரு ஒப்பந்தம் போட்டிருக்காங்க. HIV தடுப்புல இது ஒரு பெரிய மைல்கல். 2 வருஷத்துக்கு ஒரு முறை எடுத்துக்கிட்டா போதும். நம்ம நாட்டுல பூ முட்டுகளை சேதப்படுத்துற ஒரு புதிய வகை பூச்சி இனத்தை கண்டுபிடிச்சிருக்காங்க. வாங்க பார்த்த எல்லாத்தையும் வேகமா ஒரு தடவை ரிவைஸ் பண்ணிடலாம். இது எக்ஸாம்க்கு ரொம்ப முக்கியம். கேரளாவோட புது பெயர் கேரளாம். HPV தடுப்பூசி கர்ப்பப்பை வாய் புற்றுநோய்க்கு. இதெல்லாம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. கடைசியா இன்னைக்கு பெருநிறுவன சமூக பொறுப்புணர்வு தினம். சமூக வளர்ச்சியில கம்பெனிகளோட பங்கை ஞாபகப்படுத்துற நாள். இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நீங்க ஒரு அரசு அதிகாரியா ஆனதும் சமூகத்துக்கு எப்படி பயன்படும் யோசிச்சு பாருங்க.